பள்ளிவாசலுடைய ஜமாத் தலைவர்களும் ஜமாத்து நிர்வாகிகளும் பள்ளிவாசலுடைய மஹல்லா வாசிகளும் ஒவ்வொரு நபர்களும் இந்த மாதிரி சேர்ந்து கூட்டத்தோடு சில பிள்ளைகளை நாங்கள் ஹாஃபிதாக உருவாக்கும், சில பிள்ளைகளை ஆய்வாக உருவாக்கும், சில பிள்ளைகளை அதற்கு பிறகு டாக்டர் ஆக்குவோம், இன்ஜினியர் ஆக்குவோம். இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைவரை நாங்கள் ஏன் உருவாக்கவில்லை? ஏன் இதற்கு முன்வர மாட்டேங்கின்றோம்? உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஐடி ஃபீல்ட்ல போனா இவ்வளவு நிறைய சம்பளம், அதுக்கு படிக்கட்டுமே. இப்ப யார் இப்ப இங்கிலீஷ் படிச்சு, யார் இப்ப அரபி படிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்குறாங்க? யார் இப்ப குரானை படிச்சுட்டு நல்ல வாழ்க்கையில் இருக்காங்க? இதுதான் நம்மளுடைய பார்வை. அப்ப குர்ஆன் படிக்கக்கூடியவர் நம்மளுடைய பார்வையில் ஒரு ஐடி ஃபீல்டுல ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்களை விட மிகவும் மோசமானவர் நம்மளுடைய பார்வை. இதான் நம்மளுடைய கண்ணோட்டம். குர்ஆன் படிக்கக்கூடியவன், தொழிற்கக்கூடியவன் ஒரு 15 ஒரு 20 சம்பளம், ஒரு 10 தான், ஒரு 20 ரொம்ப கம்மியான பள்ளிவாசல் தான். இப்படி வாங்கக்கூடிய சம்பளம், இவருடைய வருமானம் என்ன இருக்கும்? என்னுடைய பையன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டை சம்பாதிக்கின்றான், அது பெருசா? என்னுடைய பிள்ளை வெளிநாட்டிலே சம்பாதித்துக் கொண்டு பெரிய லாபத்தை, பெரிய வியாபாரத்தில் இருக்கின்றான், அது கண்ணியமா? இந்த திருக்குர்ஆனின் மூலமாக நாளின் வறுமையில் அவர் இந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அது பெருசா? நம்முடைய பார்வையில் எது முன்னாடி இருக்கிறது? எது சீக்கிரமாக கிடைக்குமோ அதுதான் முன்னாடி இருக்கிறது. அதனால்தான் இந்த இங்கிலீஷுக்கு, இந்த தமிழுக்கு, இந்த மற்ற கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க மாட்டோம். ஒரு ஆளின் தேவை பல குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஆனால் நம்மளுடைய பிள்ளையை உருவாக்க மாட்டோம். ஏன்? அவர் ஆலிமா உருவாக்கிட்டா அவரு என்னப்பா வாழ்வாதாரம், அவருக்கு என்னப்பா சம்பாதித்தோம், அவருக்கு என்னப்பா எதிர்காலம், இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை. ஒரு மனிதன் ஆலிமாக இருந்து மற்ற விஷயங்களை செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்படி நம்மளுடைய சமூகம், அப்படி இந்த நம்மளுடைய மஹல்லாக்கள், நம்மளுடைய சமூகம் அவர்களை உருவாக்க வேண்டும். பள்ளியில் இமாமாகவும் இருந்து, ஒரு வேலையில் டாக்டராகவும் இருக்க வேண்டும், ஒரு ஆலிமாகவும் இருந்து ஒரு வக்கீலாகவும் இருக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சகோதரர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை. ஆனால் நம்முடைய பார்வையில் எது இந்த உலகத்தில் நிறைய லாபம் கிடைக்குமோ அதுதான். குர்ஆனை படிச்சு இந்த உலகத்தில் நிறைய லாபம் கிடைக்குதா? யாருக்கு? அதனால்தான் மக்கள் அதற்கு முன்வரவில்லை. ஆனால் உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின், அல்லாஹ்வுடைய நல்ல அடியான், அவனுடைய நோக்கம் இப்போது மறுமை நோக்கி இருக்கும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னை விட்டு